ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மாசி மாதம் வர தேய்பிறை ஏகாதசி விரத முறையை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி தான் விசேஷம் அப்படின்னும், மாசி மாதம் சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய மாதம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. மாசி மாதம் பெருமாளுக்கும் உரிய மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. மாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை ஏகாதசி ரெண்டுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ரெண்டு ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக வைகுண்டத்தில் இடம் இருக்குது. நாளை தினம், அதாவது 6/3/2024 மாசி மாதத்தின் தேய்பிறை ஏகாதசி திதி வர இருக்குங்க. பொருளாதாரத்தில் மேலும் மேலும் உயர, கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர நாளை செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாட்டை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதனால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாசி மாதத்தில் வர தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை ஷட்டிலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு நீர்நிலைகளில் புனித நீராடி எள்ளை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நாம் எப்பேற்பட்ட பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அது தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. புண்ணியங்கள் சேரும், வாழ்க்கையில் வறுமை நீங்கும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வழிபாட்டினை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாங்க. எந்தவித ஒரு பாகுபாடுமே கிடையாது. இது தவிர கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக, பொருளாதாரத்தில் முன்னேற, வறுமை நீங்க இந்த தேய்பிறை ஏகாதசியில் பெருமாளை நினச்சி வீட்டில் இருந்தபடியே எப்படி விரதம் இருந்து வழிபாட்டை செய்யலாம். நாளைய தினம் காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுருங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி கோவிந்தா நாராயணா அப்படின்ற நாமத்தை எழுப்பி விரதத்தை தொடங்குங்க. பெருமாளோட மகா மந்திரமான ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. விரதம் இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்ததுங்க. பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், இல்லை ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், எதுவும் சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாங்க. இல்லை 3 வேளையும் எளிய உணவாக, அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு எளிய உணவாக சாப்பிடும் விரதம் இருக்கலாங்க. மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் ஒரு சிறப்பான விளக்கேற்றணுங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். பெருமாள் படத்துக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பல தட்டு நிறைய துளசி இலைகளை நல்லா பரப்பிடுங்க. அதுக்கு நடுவே ஒரு அகல் விளக்கு வைக்கணுங்க. மஞ்சள் அகல் விளக்கு நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்கோ அந்த தாம்பல தட்டில் துளசி இலைகளை பரப்பி வச்சுருக்கோம். அதுக்கு நடுவில் இந்த அகல் விளக்கை வைக்கணுங்க. அந்த அகல் விளக்குக்குள்ளே சுத்தமான பசுனை ஊற்றி அதில் போட வேண்டிய பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ஏலக்காய் அதில் போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. இந்த தீபம் ஏற்றும் போது பெருமாளை மனசார நினச்சிக்கிட்டே ஏற்றுங்க. நாராயணா கோவிந்தா அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு, ஏதோ விளக்கேற்ற சொன்னோமா விளக்கேற்றுறோமா அப்படின்னு ஏற்றாமல் ஆத்மார்த்தமாக விளக்கேற்றுங்க. அது ரொம்ப முக்கியங்க. இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து பெருமாள் கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த வரங்களை உடனே தருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் ஏற்றி வச்சிருக்கிற அந்த அகல் விளக்கோட வெளிச்சம் அந்த துளசி இலைகளில் படும்போது உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களை சுற்றி நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் அதை ஏற்றும் போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சமயம் பெருமாள் கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்குங்க. பெருமாளிடம் மனமுருகி எவ்வளோ பணம் காசு எவ்வளவு செல்வ வளம் வேண்டுமோ கேளுங்க. நிச்சயமாக பெருமாள் உங்களுக்கு தேவையான செல்வ வளங்களை வாரி கொடுத்துடுவாருங்க. இந்த பூஜையில் பெருமாளுக்கு உகந்த பாயசம், அதாவது அவல் பாயசத்தை நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப 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 சிறப்புங்க. பெருமாளை வழிபாட்டாலே லக்ஷ்மி தேவியும் கூடவே வந்துடுவாங்க. ஏன்னா பெருமாளோட மார்பிளில் குடியிருக்கிறவங்க நம்மளுடைய லக்ஷ்மி தேவி. அதனால் நாளைய தினம் பெருமாளை வழிபடும் போது மகாலட்சுமி தாயாரோட அருட்பார்வை நம்ம மேலே படுங்க. நம்மளுடைய எந்த வரமாக இருந்தாலும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் தம்பதி சமேதராக நமக்கு கண்டிப்பாக நாளைய தினம் அருள்வாங்க அப்படின்றதுல உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேணாங்க. நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு பூஜை நிறைவு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாள்
பெருமாளுக்கு வைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. நாளைய தினம் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருங்க. நம்பிக்கையோட நாளைக்கு பெருமாளை வழிபடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.